இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே மேம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ நம்ம அட்டெண்டன்ஸ் வந்து குரூப்ல வந்து போடுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின்ட் அப்படின்னு போடுங்க. ஜாயின்ட் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெகுலர் பிராக்டிஸா வச்சுக்கலாம் நம்ம. ஓகே மேம். மேம் இப்போ வந்து வாட்ஸ்அப்ல வந்து பிரசன்ட்னு சொல்லிட்டு போட்டா ஓகேவா மேம்? ஓகே தனுஷ். இப்போ அருண்குமார் சார் போட்டிருக்காரு பாருங்க, ஜாயின்ட் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி போட்டா கூட ஓகே மேம். மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேம். அவங்க நாளையில இருந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க. இன்னொரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. யூ கேன் ஸ்டார்ட் த கிளாஸஸ் மேம். ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நேத்து பார்த்தது நம்ம இப்ப கொஞ்சம் குயிக்கா ரீகால் பார்த்துடலாமா? நேத்து பத்தி நான் என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுங்களா? எஸ் மேம். ஓகே. நேத்து வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபனல்ல இருந்து பார்த்தோம். ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன் வந்து நேத்து ஷேர் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நான் இதை பத்தி குவிக்கா சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா. இப்ப நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்னு போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிராண்ட் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து தெரியணும் இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன ப்ராடக்ட் செல் பண்றேன், என்னோட கம்பெனி என்ன பர்பஸ்க்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை பத்தின அவேர்னஸ் வந்து பீப்புள் கிட்ட கொண்டு போய் நான் சேர்க்கணும். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மார்க்கெட்டிங்ல. செகண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட். அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேத்துக்கு தெரியும், ஆனா அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற பீப்புள்ஸ் வந்து
கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதுலயும் அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்ச பீப்புள்ஸ்லயும் கொஞ்சம் பேர் தான் வந்து சரி இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த இன்டென்ஷன் இருக்கும், நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு. ஃபைனலா தான் அவங்க வந்து ஆக்ஷன் அப்படின்ற ஸ்டேஜுக்கே வருவாங்க. ஸோ ஒரு லீடு வந்து உள்ள வர்றாங்கன்னா, அது லீடுனா ஒரு ஆடியன்ஸ் உள்ள வர்றாங்கன்னா, நம்மளோட மார்க்கெட்டிங்குள்ள வர்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவேர்னஸ். அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம பிராண்ட பத்தி, ப்ராடக்ட பத்தி. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அடுத்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ். கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் இன்டென்ஷன், ஆக்ஷன் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ எப்பவுமே நம்மளோட சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஃபனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கோன் மாதிரி, இன்வெர்டட் கோன் மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளோட மார்க்கெட்டிங் ஃபனல். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மார்க்கெட்டிங் ஃபனல் தான் பேஸ். இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கேம்பெயினும் கிரியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு மார்க்கெட்டிங்கும் நம்ம பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் த பேஸ் ஃபார் சேல்ஸ் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கிளியரா இருக்குங்களா மேம்? கொஞ்சம் கொஞ்சம் விசிபிள் ஆகல மேம், அந்த வேர்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி தெரியுது மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவேர்னஸ். அவேர்னஸ்னா நமக்கு தெரிய வர்றது. ஓகேவா? செகண்ட் ஸ்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது அந்த பிசினஸ்க்கு. கன்சிடரேஷன் தேர்ட் ஸ்டேஜ். நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க சைட் பை சைடு. இந்த ஃபனல் வந்து டிரா பண்ணிக்கிட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம மார்க்கெட்டிங் ஃபனல்ல ஒருத்தவங்க வந்து உள்ள வர்றாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் ஸ்டேஜ், இன்ட்ரெஸ்ட், கன்சிடரேஷன், இன்டென்ஷன், ஆக்ஷன், இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி தான் நமக்கு கஸ்டமர்ஸா ஆவாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இந்த சேல்ஸ் ஃபனல் அப்படிங்கிறது. ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? எஸ் மேம். எடுத்துக்கிறோமா எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? எஸ் மேம். வெயிட் மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து நேற்று வந்து இந்த டாஸ்க் பார்த்துருந்தோம். ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம், இந்த மார்க்கெட் ரிசர்ச்ன்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தோம். அதுல மார்க்கெட் ரிசர்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராடக்ட் டீடைல்ஸ், நம்மளோட ப்ராடக்ட்ல என்ன இருக்கிற பெனிஃபிட் என்ன, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். தென் ஃபீச்சர்ஸ், நம்மளோட ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் பர்சோனா வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நமக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு தெரியணும். நம்மளோட ப்ராடக்டோ சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற பர்சன்ஸ் யார் யாரு அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ரெடியா இருக்கிற பர்சன்ஸை பேஸ் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸ் பர்சோனா வந்து கிரியேட் பண்ணோம். இந்த டார்கெட் ஆடியன்ஸ் பர்சோனா நம்ம கிரியேட் பண்றதுக்கு வந்து இருக்கிற கஸ்டமர்ஸ் இருந்து நியூ கஸ்டமர்ஸை எப்படி வந்து கண்டுபிடிச்சு நம்மளோட சேல்ஸ் ஃபனல்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் பர்சோனா அப்படின்றத வந்து நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ChatGPT ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருந்தேன், பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, வேற யார் பண்ணிருக்கீங்க? அருண்குமார். ஓகே, தனுஷ் ராஜு நீங்க பண்ணிருக்கீங்களா?
மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம் லைட்டா. இங்க சிக்னல் கொஞ்சம் கிடைக்கல நீங்க மேம். பண்ணிருக்கீங்களா? நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தேன் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டேன் மேம் நேத்து நீங்க சொல்லும் போது. அதான் மேம் என்னோட இன்னொரு போன்ல இருந்தா மேம் நான் பண்ணி என்னோட இன்னொரு போன்ல தான் மேம் நான் பண்ணியிருக்கேனே. ஓகே, என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கீங்க நீங்க? ப்ராடக்ட் எடுத்திருக்கீங்களா, சர்வீஸ் எடுத்திருக்கீங்களா? மேம் ப்ராடக்ட் தான் மேம். என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கீங்க? மேம் ஒரே நிமிஷம் மேம் நான் பாக்குறேன் மேம். மேம் ஒரு 2 மினிட்ஸ் மேம். அந்த ஃபோன் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கேன் மேம். ஒரு 2 மினிட்ஸ்ல நான் சொல்றேன் மேம். ஓகே ஓகே. நோ இஷ்யூ. நீங்க அத ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு சொல்லுங்க. நான் அதுக்கு ஓகே. முன்னாடி அருண்குமார், நீங்க இந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? எஸ் மேம். காம்படிட்டர் அனாலிசிஸும் பண்ணிருக்கீங்க. வெரி குட். எந்த ப்ராடக்ட்டுக்கு பண்ணிருக்கீங்க? ப்ராடக்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல சர்வீஸ் பண்ணிருக்கீங்களா? நான் எடுத்திருக்கிறது வந்து ஹோம் நர்சிங் அப்படிங்கறத பத்தி. ஓகே. சோ Yes, நீங்க ma'am. ப்ராடக்ட் டீடைல்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. டார்கெட் ஆடியன்ஸ் பர்சனா கிரியேட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். பட் ஆனா என்கிட்ட லேப் எதுவும் இல்ல. அதனால ChatGPT-ல இருந்து எடுத்ததை மட்டும் நான் சும்மா காப்பி பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். ஓகே போதும், அது போதும். ஜஸ்ட் நீங்க லேர்னிங்காக தானே. சோ அதாவது நீங்க எப்படி அப்படின்றது கத்துக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போறீங்க, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவங்களோட பிசினஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க என்ன சேல் பண்றாங்க, அவங்க சர்வீஸ் என்ன கொடுக்குறாங்க, எது பேஸ் பண்ணி அந்த கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் நீங்க வந்து மார்க்கெட்டிங்கே பண்ண முடியும். ஸோ பிசினஸோட பார்ட் தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. மார்க்கெட்டிங்ன்றது ரொம்ப குரூஷியலான பார்ட். பட் பிசினஸ் தெரியாம நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் நான் அகெயின் அண்ட் அகெயின் வந்து உங்களை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஓகே மேம். சதீஷ்குமார் சார், உங்களுக்கு அந்த ChatGPT புரிஞ்சுதா சார்? இல்லைம்மா, நான் ஆக்சுவலி அதான் நேற்றே சொன்னேன்ல, அதிலே கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால தான் காலையிலே கேட்டிருந்தேன் நான். செஷன் முடித்து கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நான் அந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் சார். ஓகே. நீங்க ஆக்சுவலி இப்போ நம்ம கிளாஸ் நடக்குது இல்லைங்களா? ஆமா, இதோட வீடியோ எதுனா நம்மளுக்கு கிடைக்குங்களா? நெக்ஸ்ட் நம்ம வீடியோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாமே சார், செஷன் வீடியோ. அப்படிங்களா? ஆமா. ஓகே, எனக்கு அதுல இருந்தா ஸ்டக் ஆயிட்டு நேத்து. ஸோ அதுல எனக்கு சுத்தமா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னால எடுத்துட்டு போக முடியல. ஒன்னு பார்த்து இன்னொன்னு சார் இன்னைக்கு அந்த வீடியோ ஆக்சஸ் உங்களுக்கு வந்துடும் சார். சாரி ஃபார் தி டிலே. ஓகே. ஹலோ சதீஷ் சார். சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ ஆக்சஸ் வந்து நான் கொடுத்துடுறேன் சார். ஓகே. ஓகேங்களா? சோ இந்த நேத்தியோட கிளாसेस எல்லாமே பாத்துக்கலாம் நீங்க அதுல. ஓகே ஓகே. இதெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் புரியல நோட அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. ஓகே ஓகே சார், கண்டிப்பா நாங்க பண்ணி தரோம் சார் உங்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம் நேற்று. ஸோ உங்களுக்கு ChatGPT அப்படின்றது என்ன அப்படின்றது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சதீஷ்குமார் சார், உங்களுக்காக நான் சொல்றேன். சரிங்க சரிங்க. ஸோ நீங்க போய் இப்ப குரோம்ல போனீங்கன்னா, கூகுள் குரோம்ல போனீங்கன்னா ஜஸ்ட் chatgpt.com அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த டூலோட ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிருக்கிறனால எனக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுது. உங்களுக்கு இனிஷியலா வந்து எப்படி இருக்கும்னா, எய்தர் நீங்க சைன் அப் பண்றீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே. சோ இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். நீங்க சைன் அப்புக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து வரும். ஓகேங்களா? சோ நான் என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். சரி. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்க சொல்லும்.
நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ சம் பாஸ்வேர்ட் அதுவே எடுத்துக்கிற, இல்லாட்டி நீங்க வந்து உங்களோட ஓன் பாஸ்வேர்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்டு நீங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து உங்களுக்கு இதே இதுதான் ஓபன் ஆகும். இங்க பாருங்க கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நீங்க என்ன இமெயில் ஐடி செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியில கண்டினியூ வித் கூகுள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போயிடலாம். ஸோ இது கிரியேட் அக்கௌண்ட்ல போயிடும். ஸோ என்னோட இதுல வந்து லாகின் ஆயிடுச்சு. ஸோ யூசர் நேம் வந்து இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க லாகின் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இங்க வந்து நீங்க வந்து என்ன இன்டராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா, இப்ப எனக்கு வந்து I'm doing a business for interior designing. உங்களுக்கு உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அந்த क्वेश्चन டைப் பண்ணுங்க. ஓகே ஓகே. And how do I find customers அப்படின்னு டைப் பண்ணுங்க. சும்மா உங்க லேர்னிங் பர்பஸ்க்காக ChatGPT எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சோ டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அதுவே சொல்யூஷன் கொடுக்கும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்க கஸ்டமர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன நீச், அதாவது என்ன ஃபீல்ட்ல வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல கமர்ஷியல் பேசிஸா பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ரெசிடென்சியல் ஹவுசஸுக்காக நீங்க செல் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஆபீஸ் இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கும் உங்ககிட்ட. மறுபடியும் நீங்க ஸ்பெசிபிக்கா வேணும்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா வேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சோ அத பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண சொல்லுவோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க, ஒரு பிடிஎஃப் மாதிரி கிரியேட் பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். சோ நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு பதில் சொல்லுது அது. அந்த டூல் வந்து அதுதான் பண்ணுது. ஓகேங்களா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க வந்து டைப் பண்ணி சிரமப்பட வேண்டாம்னு நான் அந்த क्वेश्चंस எல்லாம் வந்து நானே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நீங்க என்ன கேட்கணும், என்னோட ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸையும் ஃபீச்சர் லிஸ்டையும் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன கேட்டா அது வந்து கரெக்டா உங்களுக்கு பதில் சொல்லும் அந்த டூல் அப்படின்றதுக்காக நானே உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் நீங்க டைப் பண்றதுக்கு சிரமமா இல்லாம காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் டீடைல்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இந்த கொஸ்டினை வந்து நீங்க டைப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா காப்பி பண்ணி இல்ல பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் அப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ இதுல வந்து உங்களோட ப்ராடக்ட் இன்டீரியர் டிசைனிங் ஃபார் ரெசிடென்சியல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துரும். என்ன பெனிஃபிட் இருக்க போகுது உங்களோட சர்வீஸ்ல, நீங்க கொடுக்குற இன்டீரியர் டிசைனிங் சர்வீஸ்ல வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது, ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் நல்லா இருக்கும், லைஃப் ஸ்டைல் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுக்கும். இதுல இருந்து உங்களோட ப்ராடக்ட் என்ன கொடுக்குது அப்படின்றத நீங்க ரீட் அவுட் பண்ணி எடிட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுதான் நேற்று சொல்லியிருந்தேன். இது ப்ராடக்ட் டீடைல்ஸ்க்கு. அதே மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் பர்சனா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றதுக்கும் நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்திருக்கேன். சோ சேம் திங் தான். நீங்க இத காப்பி இருக்கிற இடத்துல நம்ம வந்து நம்மளோட இது பண்ணிடணும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ப்ராடக்ட் அப்படின்ற இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதை கண்டிப்பா நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும், அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? சேம் திங் தான்.
இது என்னன்னா இப்ப இது வந்து நான் ஜென்ரலா கொடுத்துருக்கேன். எந்த ஒரு நீச்சுமே இப்ப நிறைய நீச்சர்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா, கமர்ஷியல் பர்பஸ் பண்றீங்களா, ரெசிடென்சியல் பர்பஸ் பண்றீங்களா அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு பர்சனலைஸ்டா கொடுக்கும் டார்கெட் ஆடியன்ஸ். உங்களுக்கு அப்டேட்டடா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நீச்சுக்கு தான் வேணும், நான் வந்து ரெசிடென்சியலுக்கு மட்டும்தான் பண்றேன்னா அந்த நீச்சை நீங்க இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இங்க என்ன கிடைச்சதோ அதை நீங்க இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜென்ரலா ஒரு பர்சனா கிடைச்சது இல்லைங்களா, அதை எடுத்து இங்க பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் நீச்சுக்கு என்ன வேணும் அப்படின்ற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி. சரி. சோ காம்பீட்டர் பேசிஸ்ல சொல்லுங்க தனுஷ். மேம் சாரி ஃபார் இன்டர்ஃபியர் மேம். மேம் நான் வந்து எந்த ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன்னா டிஜிட்டல் மீடியா மேம். அந்த டிஜிட்டல் மீடியால இருந்து செல்லிங் ஸ்டாக்ஸ்ல வந்து போட்டோஸ், வீடியோஸ், மியூசிக் ஆர் அதர் டிஜிட்டல் மீடியா assets மேம். ஓகே ஓகே ஓகே. ப்ராடக்ட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா மேம்? இப்போதைக்கு நான் கொஞ்சம் தான் மேம் கலெக்ட் பண்ணி இருக்கேனே. ஓகே ஓகே. நீங்க இந்த வீக்குள்ள எப்படியாவது இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே மேம். ஓகே ஓகே மேம். சொல்லுங்க மேம். அந்த ஸ்டெப் 3 இருக்குல்ல, அது மட்டும் நீங்க ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்லுங்களேன். ஸ்டெப் 3. ஸோ இந்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இது வந்து ஜெனரலைஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நான் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து இன்டீரியர் டிசைன் அப்படின்னு எடுத்திருந்தீங்களா, அதே கொடுக்குறேன். இன்டீரியர் டிசைனிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சோ நான் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், டெமோகிராபிக்ஸ், ஜியோகிராபிக் லொகேஷன், சைக்கோகிராபிக்ஸ். சோ இந்த கீ பாயிண்ட்ஸ்க்கு பேஸ்டா எனக்கு பர்சோனா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே மேம். சோ இந்தியன் வந்து ரெசிடென்சியல் அப்படின்னு கொடுக்கல, இதனால அது வந்து காமிக்குது பாருங்க. மாடர்ன் இந்தியன் ஹோம் ஓனர் அப்படின்னு காமிக்குது பாருங்க. மேலாவும் இருக்கலாம், ஃபீமேலாவும் இருக்கலாம். டெசிஷன் மேக்கிங் யார் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அப்படின்னு காமிக்குது. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பர்சனா வந்து கிரியேட் ஆயிடும். அவங்க எதுக்காக அவங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணும், அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஷாப்பிங் ஹேபிட்ஸ், அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஃபர்தரா நீங்க வந்து எப்படி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் கொடுப்போம். சோ இதுல வந்து உங்களுக்கு பாருங்க எந்தெந்த நீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுல வந்து இப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா நான் இந்த மாதிரி பையர்ஸ்ட தான் நான் ஜாஸ்தி வந்து விக்கிறேன், என்னோட ப்ராடக்ட் வந்து எனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் நிறைய வருவாங்க, நான் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சோ அந்த நீச்சர் இப்ப நியூ அபார்ட்மெண்ட் நிறைய கட்டிட்டே வராங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் நிறைய தேவைப்படும். சோ அந்த மாதிரி பில்டர்ஸ் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா, நீங்க அந்த பர்டிகுலர் ஸ்பெசிபிக்கா நான் இந்த மாதிரி பையர்ஸ் ப்ரிஃபர் பண்றேன் அப்படின்னா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல ஸ்மால் ஸ்பேசஸ் இருக்கிறவங்க, நியூலி மேரிட் கப்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய நீச்சர்ஸ் அது வந்து ஸ்பெசிபிக்கா கொடுக்கும். சோ அதுல இருந்து எனக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி நியூ அபார்ட்மெண்ட் கட்டுற பில்டர்ஸ் அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா அத வந்து நான் என்னோட ஸ்பெசிபிக் நீச் இத செலக்ட் பண்ணிட்டு இங்க நீச் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? எஸ். சோ அங்க வந்து நீங்க இத பேஸ்ட் பண்ணிப்பீங்க. இந்த ஸ்பெசிபிக் பையர்ஸ் தான் நான் வந்து டார்கெட் பண்ண போறேன், இதுக்கேற்ற மாதிரி எனக்கு பர்சோனா கொடு அப்படின்னா நீங்க கேக்குறீங்க ChatGPT. சோ இந்த ப்ரொவைடட் ஆல்ரெடி அப்படின்றது வந்து அந்த கம்ப்ளீட் பர்சோனா முன்னாடி கிடைச்சிச்சு பாத்தீங்களா, இந்த சஜஸ்டட் நீச்சர்ஸ்க்கு முன்னாடி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நிறைய 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்கு. சோ அந்த கம்ப்ளீட் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து
டெமோகிராபிக்ஸ்ல இருந்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெமோகிராபிக்ல இருந்து 10th பாயிண்ட். சாரி, சோ இது வரைக்கும் வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். இப்ப நீங்க வந்து இத கேக்குறீங்க, இத பேஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஸ்பெசிபிக் நீட்ஸ்க்கு வந்து எனக்கு பர்சனா கூட முன்னாடி ஜெனரலைஸ்டா கொடுத்துச்சு பர்சனா. எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா வேணும், இந்த மாதிரி பையர்ஸ் தான் எனக்கு கஸ்டமர்ஸா வேணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா நீங்க கேட்டீங்கன்னா அந்த அப்டேட்டட் டார்கெட் ஆடியன்ஸ் பர்சனால வந்து நீங்க, ஏன்னா நீங்க எவ்வளவு ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்றீங்களோ அவ்வளவு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு கன்வர்ஷன் வந்து ஈஸியா நடக்கும். அதாவது கஸ்டமர்ஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த ஆடியன்ஸ். ஓகே மேம். சோ அதனாலதான் நம்ம ஸ்பெசிபிக்கா எந்தெந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல எல்லாம் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ், இப்ப நான் நியூ அபார்ட்மெண்ட்ஸ்னு கொடுத்தனால நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாம் காமிக்குது பாருங்க. சோ அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா வந்து உங்களோட பர்சனா வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். அதுக்கப்புறம் காம்படிட்டர் அனலிசிஸ் இருக்குல்ல, அது எப்படி? இது வந்து நான் உங்களை கூகுள் ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த கூகுள் ரிசர்ச் பண்ணதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க டாப் டைரக்ட் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு யாரு அப்படின்றத வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க ஒரு லொக்காலிட்டியில இருக்கீங்க அப்படின்னா மேம் அது கூகுள் ரிசர்ச் வந்து எப்படி மேம் அது பாக்குறது? இப்ப நீங்க என்ன பிசினஸ் எடுத்திருக்கீங்க மேம்? அதான் இந்த டிஜிட்டல் மேக்கிங் மேம். டிஜிட்டல் மீடியா அப்படின்றது உங்களோட பிசினஸ் இல்லையா? இப்ப நீங்க இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? உங்களோட லொக்காலிட்டியில வேற யாரையா டிஜிட்டல் மீடியா பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து டிஜிட்டல் மீடியா நியர்பை அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே மேம். டிஜிட்டல் மீடியா நியர்பை அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க லொக்காலிட்டியில என்னென்ன டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாம் இருக்கு, அவங்க என்னென்ன அவங்க வெப்சைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல வந்துரும். ஓகே மேம். மேம் டிஜிட்டல் மீடியா போட்டு டிஜிட்டல் மீடியா பிசினஸ் நியர்பை நியர் மீ அப்படின்னு கொடுங்க. ஓகே மேம். ஓகே கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து உங்களோட இப்ப இது வந்து எப்படி காமிக்குதுன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் காமிக்குது. நம்ம டிஜிட்டல் மீடியா அப்படின்னு போட்டோம்னா சோ ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் காமிக்கிறது பாருங்க. புகாலீட்ஸ் அண்ட் அட்டின் digital.com. சோ இவங்க எல்லாம் வந்து உங்க லொக்காலிட்டியில இருக்கிற உங்க பிளேஸ்ல இருக்கிற உங்களோட காம்படிட்டர்ஸ். ஓகேங்களா? சோ இவங்களும் அதே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வெப்சைட் வச்சிருக்காங்க. சோ அவங்கள கிட்ட உள்ள போனீங்கன்னா அத நீங்க அவங்க வெப்சைட் எப்படி இருக்கு, அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. சோ உங்களோட ப்ராடக்ட்க்கு அது மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களோட காம்படிட்டர்ஸ். சப்போஸ் நீங்க பண்ற பிசினஸ் வேற, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வேறையானா அவங்க உங்களோட காம்படிட்டர்ஸா இருக்க முடியாது. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ப்ராடக்ட்டே அவங்களும் செல் பண்றாங்கன்னா அவங்க தான் உங்களோட டைரக்ட் காம்படிட்டர்ஸ். ஓகேங்களா? சோ டைரக்ட் காம்படிட்டர்ஸ் ஒரு 3-4 பேரை நீங்க பார்த்து வச்சுக்கிட்டு, சோ இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களோட ரிவ்யூஸ கூட நீங்க கூகுள் சர்ச்லயே கேட்கலாம். ஓகே மேம். சோ இப்போ இவங்களோட இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ரிவ்யூஸ் அபவுட் புகாலீட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும். இங்க நீங்க கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இங்க வந்து நீங்க பிளேஸ் பண்ணிடணும். அந்த ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க இங்க ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல ரிவ்யூஸ் கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா மேம்? எங்க மேம்? என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குங்களா? தெரியுது மேம். சோ இந்த இடத்துல ரிவ்யூஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். எஸ் மேம். சோ அந்த இடத்துல நீங்க அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு அத வந்து நீங்க சம்மரைஸ் பண்ணி கேட்கலாம் ChatGPT-ல. அதனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும் எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ண, அந்த அவங்களோட நிறைய
கஸ்டமர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சுட்டு நம்மளோட ப்ராடக்ட் எப்படி வந்து நம்ம ஃபர்தரா வந்து டெவலப் ஓகே பண்ணலாம். மேம். ஸோ அவங்க கான்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் நம்மளோட ப்ராடக்ட்ல பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நம்ம அதை ஹைலைட் பண்ணி கஸ்டமர்ஸ்ட வந்து பேசலாம். ஓகே எங்களோட மேம். ப்ராடக்ட்ல வந்து இதெல்லாம் கூட அட்வான்டேஜஸ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசி வந்து நம்மளோட அட்ராக்ட் பண்ணலாம் ஆடியன்சஸ். ஸோ அதுக்காக தான் இந்த ஓகே மேம். காம்பீட்டர் ரிவ்யூஸ் வந்து நம்ம பாக்குறது. ஸோ ஓகே மேம். அந்த காம்பீட்டர் ரிவ்யூஸ் வந்து நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் அத வந்து நீங்க ஒரு ஃபீட்பேக், அத கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு ஃபீட்பேக் எடுத்து அதுல இருந்து நீங்க சஜஷன்ஸ் எடுத்துக்கலாம். எப்படி வந்து நம்ம ப்ராடக்ட் டெவலப் பண்றதுன்னு. அதுக்குமே நான் ப்ராம்ப்ட் கொடுத்திருக்கேன். இதுல இருந்து என்ன அவுட்புட் எஸ் மேம். கிடைக்குதோ அத நீங்க இங்க பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ChatGPT உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஓகே நீங்க மேம். இம்ப்ரூவ் பண்ணலாம் அவங்களோட ப்ரோஸ் கான்ஸ் லிஸ்ட் வச்சுட்டு. ஓகேயா? ஓகே மேம். காம்பீட்டர் அனாலிசிஸ் நம்ம பார்த்து. எஸ் மேம். சோ ஓகே. ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். ஓகே மேம். மேம் Within a இப்போ week, இந்த டவுட்ஸ் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மேம். மேம் இப்போ டவுட்ஸ் இருந்தா நான் யார்கிட்ட மேம் கேக்குறது? என்கிட்டயே கேட்கலாம், நோ இஷ்யூ. நீங்க வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன் இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா கேட்கலாம். ஓகே மேம். ஓகே. எப்படியும் நான் थैंक यू மேம். 8:30 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் எப்படியும் நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறேன் இல்லையா? சோ நீங்க இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஓகே டவுட்ஸ் மேம். மைண்ட்ல இருக்குதோ. சோ இந்த செஷன்ல என்னால சொல்ல முடியலனாலும் அடுத்த செஷன் நீங்க அகைன் கேட்டீங்கனாலும் நோ இஷ்யூ, நான் அப்போ கூட உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. சோ மார்க்கெட் ரிசர்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெப்சைட்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டென்ட் மார்க்கெட்டிங் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணாலும் நம்ம அங்க பேச போறது மேக்ஸிமம் கண்டென்ட்டா தான் இருக்கும். ஸோ கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்பாங்க மார்க்கெட்டிங்ல. ஒரு வீடியோவா இருந்தாலும் அது அது எந்த ஃபார்மா வேணா இருக்கலாம். நீங்க ஒரு வீடியோவா கிரியேட் பண்ண வீடியோ கண்டென்ட்டா கூட இருக்கலாம். இல்ல ஒரு இன்ஃபோகிராபிக் கண்டென்ட்டா, அதாவது ஒரு இமேஜ் பேஸ்டா கண்டென்ட்டா கூட இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ரிட்டன் கண்டென்ட்டா இருக்கலாம். அது எப்படி எந்த டைப்ல வேணா இருக்கலாம். சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல வரோம், நம்மளோட பிசினஸ் பத்தி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதே உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்ட போய் ரீச் ஆக போகுது. சோ கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் ஏ கிங் ஃபார் மார்க்கெட்டிங். சோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் அப்ரோச். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் வந்து நம்ம குடிக்கணும். இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்கு, அந்த நம்மளோட ப்ராடக்ட ஸ்டாப் பண்ணி வச்சிருங்களா? நீ பேசுறது எதுவுமே கேட்கல. சார் எனக்கும் அதான் சார், எதுவுமே கேட்கல சார். சொல்லு எல்லாம் அவங்க எதுவுமே சொல்ல எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அதான் சார். நீங்க இதுவே இதுவா
கேட்க மாட்டேங்குதுங்களேம்மா உங்க வாய்ஸ் எதுவுமே. கேக்குதுங்களா வாய்ஸ்? இவ்வளவு நேரமா உங்க வாய்ஸ் எஸ் மேம் இப்பதான் மேம் கேக்குது. எதுல இருந்து கேட்கல உங்களுக்கு? சுத்தமா நீங்க ஒரு டாபிக் ஓபன் பண்ணீங்க பாத்தீங்களா, இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங், அதுல இருந்து சுத்தமா எதுவுமே அது இதுல இருந்தே கேட்கல சுத்தமா. ஓகே ஓகே, இதுல இருந்து கேட்கலையா? ஓகே, முன்னாடி பேசுனதெல்லாம் கேட்டுச்சுல. தேங்க்ஸ் சொன்னதுக்கு எஸ் தேங்க்ஸ். மேம். ஓகே, ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து கிங் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே எழுதுவோம். ஒரு வெப்சைட்டா இருந்தாலும் சரி, அது உள்ள வந்து நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு கண்டென்ட். அது வந்து பிளாக் டைப்ல இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஆர்டிக்கலா வந்து கொடுக்கலாம், ஒரு இமேஜா கூட ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம், இல்ல ஒரு வீடியோ கண்டென்ட்டா கொடுத்து கூட நீங்க வந்து பீப்புளை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா மார்க்கெட்டிங்கும் இருக்க போகுது. இப்போ நீங்க ஒரு சர்ச் ஆட் கிரியேட் பண்ணணும்னா அங்கேயும் உங்களுக்கு கண்டென்ட் தான் தேவைப்படும். ஒரு ஃபேஸ்புக்ல நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறேன், அங்கேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜாவோ இல்ல வீடியோவாவோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ அதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். இது எப்படி இருக்குன்னா, இதை நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வேல்யூபிளான கண்டென்ட்டா இருக்கணும், ரிலவெண்ட், உங்களோட பிசினஸ்க்கு ரிலவெண்டா இருக்கணும், இல்ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றத வந்து டாபிக்கு வந்து ரிலவெண்டா இருக்கணும். நீங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து ஒரு 1 மந்த் வந்து கண்டென்ட் இல்லாம இருக்கக்கூடாது. ஸோ ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் உங்களோட பிராண்ட் அவேர்னஸ் வந்து கண்டிப்பா வந்து ஜாஸ்தியாகும். ஈஸியா பீப்புளுக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் உங்களோட பிராண்ட் என்ன அப்படின்றது வந்து உங்க மனசுல பதியும். ஈஸியா வந்து ஆடியன்சஸ் நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. அவங்க வந்து நிறைய சான்சஸ் இருக்கு அவங்க கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கஸ்டமர்ஸா வர்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல வந்து சைமன் சினேக் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் சைமன் சினேக்கோட கோல்டன் சர்க்கிள் அப்படின்ற கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆர்கனைசேஷன்லாம் வை அப்படின்ற கொஸ்டின்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பிசினஸ்னால எத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, பெனிஃபிஷியலா இருக்க போகுது அப்படின்றதுல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பேசிக்கா வந்து எப்படி பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்றோம், வாட் இஸ் அவர் பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹவு டு டூ த பிசினஸ் அப்படின்னு. அதாவது நான் இப்ப வந்து ஒரு பென் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றேன்னா, நான் வந்து பென் மேனுஃபேக்சரிங் பண்றேன். வாட் இஸ் மை பிசினஸ்னா, நான் பென் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஹவுனா மற்ற கம்பெனிஸ் எல்லாம் எப்படி பென் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் நானும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். ஒய் அப்படின்னு கேட்டேன்னா, நான் வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கு, இல்ல வந்து நான் ஃபேமஸ் ஆகுறதுக்கு, அந்த மாதிரிதான் நம்ம வந்து ரீசன் சொல்லுவோம். ஆனா சைமன் சினேக் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து இன்சைட் அவுட் போகணும், அதாவது வைல இருந்துதான் வாட்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வை, எதுக்காக வந்து நான் இந்த பிசினஸ் பண்றேன் அப்படின்றத வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சோ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஐபோன் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். சோ அது வந்து ரொம்ப பர்சனலைஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த டிசைன், அந்த வே ஆஃப் த ப்ராடக்ட், அவங்க டெக்னாலஜி அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க நல்லா. ஸோ அதனாலேயே வந்து அவங்க வந்து ரொம்ப பர்சனலைஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஃபர்ஸ்ட் வைல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. ஏன் வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ்ட வந்து, அதாவது ஏன் வந்து நம்மளோட ப்ராடக்ட் பீப்புளுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்ற வைல இருந்து ஆரம்பிச்சதுனால அவங்க பிசினஸ் வந்து நல்லாவே போச்சு. அவங்க வந்து நிறைய பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பர்பஸுக்காக பண்றோம் அந்த பிசினஸ் அப்படின்றதா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்றோம், என்ன பண்றோம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் லேட்டரா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். சோ இப்ப வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கனெக்ஷன், ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்றது மூலமா.
வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நம்மளோட கண்டென்ட் வந்து ரிலவெண்டா இருக்கணும். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்மளோட கண்டென்ட் மூலமா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்மளோட ஆடியன்ஸஸ் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தெரியும். சோ அவங்க நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். சோ அந்த மாதிரி ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி கண்டென்ட் கொடுக்கறது கன்சிஸ்டன்டா நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த நம்மளோட பிராண்ட் வந்து அவேர்னஸ் வந்து நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும். சோ கண்டென்ட் மார்க்கெட்டர் அப்படின்றவங்க யாரு, எப்படி வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுவீங்க. என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவீங்க? கண்டென்ட்னா இப்போ நம்ம பிசினஸ் ரிலேட்டடா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். ஓகே, நீங்க பிசினஸ் ரிலேட்டட் அப்படின்னா என்ன கண்டென்ட் அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கண்டென்ட்னா நம்ம வேலையை பத்தி நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து எடுத்து சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு காமிக்கணும் இந்த பொருள் தான் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகே, சோ அத வந்து நீங்க வந்து ஒரு ரைட்டிங் மூலமாவும் சொல்லலாம், இல்ல விஸ்வலா. இப்ப உங்க பிசினஸ் வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் அப்படின்றதுனால நீங்க விஸ்வலா வந்து காமிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிளியராவே புரியும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு வீடியோவா, இல்ல ஒரு இன்ஃபோகிராபிக் இமேஜஸா, இல்ல ஒரு ரைட்டிங் பிளாக் ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் அப்படின்னா சர்ச் ரிசல்ட்ஸ், கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல வர்ற மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் சர்ச் பீப்புள் எல்லாம் சர்ச் பண்ணுவாங்க இல்லையா? சோ அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து நீங்க ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்க அந்த கண்டென்ட்டை. சோ ஒன்ஸ் நீங்க இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கண்டென்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி சர்ச் ரிசல்ட்ஸ்ல உங்களோட கண்டென்ட் வந்து வரும். உங்க கண்டென்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக ஹையர் சான்சஸ் இருக்கு உங்களோட கண்டென்ட் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் பேஜ்ல வர்றதுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து சப்போஸ் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸ்லாம் வரல அப்படின்னாலும் நீங்க ஃபர்தரா வந்து நீங்க அதை ப்ரமோட் பண்ணலாம். ப்ரமோட் பண்றது அதாவது நீங்க அதை வந்து சோசியல் மீடியால போடுறது அதே சேம் கண்டென்ட். ஸோ அதனோட லிங்க், அந்த கண்டென்ட்டோட லிங்க் கொடுத்து நீங்க இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி வாட்ஸ்அப்ல கூட இப்ப நிறைய பேர் கம்யூனிகேஷன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஸோ அது மூலமா நிறைய பீப்புள்ஸை வந்து நீங்க பார்க்க வைக்கலாம். ஸோ அதை ப்ரமோட் பண்றது, ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அனாலிசிஸ் பண்றது, எத்தனை பேர் பார்த்திருக்காங்க, பார்த்ததுல எத்தனை பேர் நமக்கு வந்து கால் பண்றாங்க அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு, எத்தனை பேர் வந்து கன்சிடர் பண்றாங்க. சப்போஸ் கன்சிடர் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் வந்து என்ன இது எவ்வளவு காஸ்ட் ஆகும், இல்ல நீங்க எப்படி வந்து டெலிவரி பண்ணுவீங்க, அந்த மாதிரி கேட்கற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மெஷர் என்ன அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த சர்க்கிள் வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து லிங்க்ஸ் மூலமா வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். எஸ்இஓ, ப்ராப்பர் எஸ்இஓ மூலமா நீங்க வந்து மார்க்கெட் பண்ணலாம். இல்ல சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்ல போடுறது, இன்ஸ்டாகிராம்ல போடுறது, ஸோ அந்த மாதிரி கூட நீங்க வந்து மார்க்கெட் பண்ணலாம். இதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் சர்க்கிள் அப்படிங்கிறாங்க. ஓகே மேம். ஓகே, ஸோ இப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டரா இருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி டைம் இந்த ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா ஃபர்ஸ்டா வரும். ஏன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண போறோம் மார்க்கெட்டிங்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட். அதுக்கப்புறம் எந்த சேனல்ல நீங்க பண்ண போறீங்க, நீங்க வந்து ஒரு பிளாகா பண்ணி மத்தவங்க ரீட் பண்ற மாதிரி என்கேஜ் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு வீடியோவா என்கேஜ் பண்ண போறீங்களா, அந்த சேனல் என்ன அப்படின்றத வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு குட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, நான் நிறைய வந்து நல்லா எழுதுவேன், ஸோ அது மூலமா நான் நிறைய பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரைட்டிங் ஸ்கில்ஸ், எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ குட் கண்டென்ட், குவாலிட்டி கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கண்டென்ட் வந்து நிறைய பேரை ரீச் பண்ணணும்னா கண்டென்ட்டோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ கண்டினியூஸா எதுக்காக நீங்க அந்த பிசினஸ் ஏன் பண்றீங்க, ஒய்
அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணியே நீங்க நிறைய கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து குவாலிட்டி கண்டென்ட் வந்து ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அகெயின் அதே சேம் திங் தான் அவங்க சொல்றாங்க. இங்க எப்படி எல்லாம் கண்டென்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு டெக்ஸ்டா கொடுக்கலாம், வீடியோவா கொடுக்கலாம், இல்ல ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றது மூலமா கொடுக்கலாம், ஒரு போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாம் பண்ணி கூட நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுல ஏதாவது ஒரு ஏரியா வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்ப நான் வீடியோ ப்ரமோஷன் பண்றேன் நிறைய, அந்த பேஸ்டா பண்ணா எனக்கு நிறைய வந்து பண்ண முடியும், மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு ஏரியால நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணாலே போதும். பிகாஸ் உங்க பிசினஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உங்களோட கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ ஒரு சில பிசினஸுக்கெல்லாம் டெக்ஸ்ட் ப்ரமோஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க வீடியோ ப்ரமோஷன், போட்டோகிராஃபி ப்ரமோஷன் அந்த மாதிரி போகலாம். ஸோ உங்க பிசினஸுக்கு எந்த ஏரியா செட் ஆகுமோ அது பேஸ்டா வந்து நீங்க உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க எம்ப்ளாயரா போகணும் அப்படின்னு நினைக்கிற கேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து பேசிக்கா நீங்க எல்லா ஏரியாஸும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பேசிக்கா நீங்க எல்லா ஏரியாஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலமா வந்து நீங்க வந்து சப்போஸ் உங்க கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால மார்க்கெட்டிங் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிற 5 மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங். கண்டென்ட்டை வந்து நீங்க பிளான் பண்ணணும். ஸோ அதுல இன்னோவேஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஆடியன்ஸ் பர்சோனாஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பர்சனாஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணணும். பிராண்ட் ஸ்டோரி, இப்போ உங்களோட பிராண்டை நீங்க ஒரு பிராண்டை வந்து நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த பிராண்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிராண்ட் ஸ்டோரியும் ஒரு இம்பார்ட்டன்டான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. எந்த சேனல்ல வந்து நீங்க வந்து கண்டென்ட்டை வந்து கொடுக்க போறீங்க ஆடியன்ஸஸ்க்கு, எந்த சேனல் மூலமா நீங்க மார்க்கெட் பண்ண போறீங்க உங்களோட பிசினஸ அப்படின்றதும் நீங்க பிளான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்ப நான் கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி நிறைய சொல்லிட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் எதுக்கு பண்ணணும்? மேம் எனக்கு இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா கொஞ்சம் புரியல மேம். ஓகே, கண்டென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க தனுஷ். மேம் கண்டென்ட்னா இப்போ புக்ல எல்லாம் வந்து எடுத்து படிப்பாங்கல்ல மேம்? ஆமா. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். புக்ல எல்லாம் படிப்பீங்க. ஓகே, இப்ப நீங்க யூடியூப்ல எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, அதுல என்ன? ஓகே, அதுவும் கண்டென்ட் தானே மேம்? அதுவும் கண்டென்ட் தான். இமேஜஸ் பாக்குறீங்க, அதுவும் கண்டென்ட் தான். ஓகே மேம். சோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம பாக்குறது எல்லாமே கண்டென்ட்ஸ் தான். டிஜிட்டலா நம்ம பாக்குறது எல்லாமே கண்டென்ட்ஸ் தான். ஓகே மேம். ஓகே மேம். சோ இப்போ நீங்க அந்த கண்டென்ட் கொடுக்கிறது மூலமா என்ன பண்ண போறீங்க? மேம் சொல்லுங்க சதீஷ் சார். ஆக்சுவலி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து எடுத்து சொல்றது மெயின். அவங்க தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்த. ப்ளஸ் நம்ம அந்த விஷயத்தை பற்றி அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த கேட்குறாங்கன்னா நம்ம அதோட பெஸ்ட்டாக அவங்களுக்கு இன்னும் நல்லா வந்து ரீச் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டோம்னா அதை பற்றி அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க நிறைய விஷயத்த. ஜஸ்ட் அவங்க ஒரு விண்டோ, இப்போ அவங்க ஒரு வீட்டுக்கு விண்டோ தேவைப்படுதுன்னு நினச்சாங்கன்னா வெறும் விண்டோன்ட்டு அவங்க போய் சர்ச் பண்ணுறதோட நம்ம விண்டோ அதாவது பேக்ரவுண்ட் என்னென்ன ஸ்பெசிஃபிக் இருக்குது,
என்னன்னா நம்ம அதுக்கு அது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டென்ட் மாதிரி ரெடி பண்ணி அது உண்டான ஸ்பெசிபிக்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட காமிச்சா அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் பிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. எஸ் சார். இப்ப நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கறது மூலமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க பீப்புளுக்கு. ஓகேங்களா? ஆன்லைன்ல இப்ப சர்ச் பண்றவங்களுக்கு இப்ப வந்து ஸ்பெசிபிக்கா சர்ச் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த வுட்ல பண்ண விண்டோஸ் வேணும், இல்ல எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா தேடும் போது கண்டிப்பா வந்து உங்களோட கண்டென்ட் வந்து ரிலவெண்டா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட வந்து அந்த கண்டென்ட் வந்து போய் சேரும். சோ அப்ப அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட இப்ப நீங்க பிளாகா இருந்தீங்கன்னா அந்த விண்டோ இப்ப அந்த விண்டோ பத்தி ஸ்பெசிபிகேஷன்ஸ் இல்ல அந்த விண்டோனால என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பீப்புளுக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணி அவங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இல்ல நீங்க வீடியோவா காமிச்சிருக்கீங்க, விசுவலா பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சாங்கன்னா சோ அதை பேஸ் பண்ணி கூட அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ரீச் ஆகலாம். ஸோ பீப்புள் கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்து நாங்க கிரியேட் பண்றோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். அது வந்து ஒரு ரைட்டிங்காகவும் இருக்கலாம், ஒரு வீடியோவாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு இமேஜாகவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். பட் நம்ம வந்து நிறைய ஆடியன்ஸஸ் வந்து ரீச் பண்ணணும். ஸோ நம்மளோட டாப் ஆஃப் தி ஃபனல் வந்து அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் வந்து எவ்வளோ நிறைய கிரியேட் பண்றோமோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து கன்வர்ஷனும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லாவே ப்ராடா வச்சுக்கணும் நம்மளோட ஃபனல்ல. ஸோ நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின் போது நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாமே ஆன்லைன்ல போக போறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண போறோம். ஸோ டிஜிட்டலா நிறைய பீப்புளை போய் ரீச் பண்ணணும்னா நம்மளோட கண்டென்ட் வந்து நிறைய கொடுக்கணும். அதே சமயம் நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து குவாலிட்டியாவும் இருக்கணும், வேல்யூபிள் கண்டென்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டென்ட்ஸ் கொடுக்கறனால பீப்புள் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிசினஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டென்ட் நிறைய கொடுக்கறது மூலமா வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டு அதை எப்படி பில்ட் பண்ணாலும் நிறைய கேஸ் ஸ்டடி கொடுக்கலாம், இல்ல நம்ம ரிவ்யூஸ் கொடுக்கலாம், டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், பாசிட்டிவ் ட்வீட்ஸ் கொடுக்கலாம். இப்ப நம்ம ட்விட்டர்ல எல்லாம் போடுறோம்னா பாசிட்டிவ் ட்வீட்ஸ் கொடுக்கலாம். நம்மளை பத்தி என்ன அப்படின்றத வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியோட ஒரு கண்டென்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து அவங்களுக்கு பில்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் நீங்க வந்து உங்களோட கம்பெனி கோல்ஸ் எப்படி இருக்கோ அது பேஸ்டா வந்து உங்களோட கண்டென்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்படிதானே? சோ ட்ரஸ்ட் பேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஐ திங்க் somebody has joined again. சோ இதெல்லாம் தான் நம்ம மேஜர் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கா? ரொம்ப ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கு. ஓகே. சோ ஒரு கண்டென்ட் வந்து நம்ம எப்படி கண்டென்ட் மேப்பிங் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா சேம் அதே சேல்ஸ் ஃபனல் தான், சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஃபனல் நம்ம பேசுனதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ். பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி லொகேஷன்ல வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து அவேர்னஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளாக் போஸ்டாவோ இல்ல வந்து ஒரு வீடியோவாவோ ஒரு யூடியூப் சேனல் மூலமாவோ நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வைங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்மளை பத்தி என்ன, நம்ம யாரு, நம்மளோட பிசினஸ் என்ன, நம்மளோட ப்ராடக்ட்ஸ்னால எப்படி எல்லாம் பீப்புள் வந்து யூஸ்ஃபுல்லா பெனிஃபிஷியலா ஃபீல் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வேல்யூபிள் கண்டென்ட் கொடுக்கறதுனால அந்த அவேர்னஸ் ஸ்டேஜ்ல நம்ம நிறைய கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து நீங்க ஒரு இ புக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்க நிறைய
டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத காமிக்கலாம். இல்ல ஒரு செக்லிஸ்ட் மாதிரி என்னென்ன மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். இல்ல ஒரு இன்ஃபோகிராபிக் இந்த மாதிரி இந்த சப்போஸ் இந்த மாதிரி விண்டோஸ் யூஸ் பண்றோம்னா நீங்க வந்து எப்படிலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு பீப்புளுக்கு, எந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்றத ஒரு இன்ஃபோகிராபிக்கா கொடுக்கலாம். இல்ல ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டா கூட கொடுக்கலாம். என்ன பர்பஸ்க்காக வந்து இந்த மெட்டீரியல் வந்து பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்ற ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட்டா கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ். இப்போ கன்சிடரேஷன் ஸ்டேஜ்ல வந்து அவேர்னஸ் ஸ்டேஜ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஆடியன்சஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து அதுக்கு அடுத்த லெவல் வந்து கன்சிடரேஷன் ஸ்டேஜ். ஸோ ஆடியன்சஸ் கிரியேட் ஆயிட்டாங்கனாலே அவங்க வந்து உங்களோட ப்ராடக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ அடுத்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னா நீங்க கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அங்க வந்து நீங்க ஒரு வெபினார் வந்து கிரியேட் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி இல்ல கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கன்சிடரேஷனுக்கு அப்புறம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ். ஸோ அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க, நம்மளோட வெபினார்ஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்றாங்க, இல்ல நம்மளோட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ். ஸோ அவங்க இந்த பாயிண்ட்ல வந்து அவங்க டெசிஷன் எடுத்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸா வரணும். ஸோ இது இங்கே வந்து நம்ம வந்து கம்பேரிசன் சார்ட், நம்மளோட காம்படிட்டர்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஒரு குவிக் கைட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க அகெயின் வந்து நீங்க அது டிசிஷன் மேக்கிங்காக வெபினார்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க கண்டென்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களோட பிசினஸ் வந்து க்ரோ பண்ணலாம். ஸோ இந்த 3 ஸ்டேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட கண்டென்ட் டைப் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்டை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றதும் இருக்கும். ஸோ எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் த சேல்ஸ் ஃபனல், மார்க்கெட்டிங் ஃபனல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா இந்த செஷன்ல, அந்த மார்க்கெட்டிங் ஃபனல்ல பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அவேர்னஸ்க்கு அப்புறம் அவேர்னஸ்ல வந்து ஆடியன்சஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆடியன்ஸ் தான் அடுத்த ஸ்டேஜா கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஸோ அதுல எந்தெந்த ஆடியன்சஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்க கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா வீடியோ, வெபினார் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அந்த கன்சிடரேஷன் பண்ணிட்டு ஸோ அவங்க நம்ம வீடியோஸை ரெகுலரா பாக்குறாங்க, நம்மளோட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் ரெகுலரா வந்து அவங்க ரீட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்களோட பர்ச்சேசிங் கைடு இல்ல கம்பேரிசன் சார்ட், உங்க காம்படிட்டர்ஸ்ல இருந்து நீங்க எப்படி ஸ்டாண்ட் அவுட் ஆறீங்க அப்படின்றத வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில கண்டென்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த கண்டென்ட் மேப் அப்படிங்கிறது. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனிபடி ஹேஸ் டவுட் இன் திஸ்? எதுவும் இல்ல மேடம். நோ மேம். ஓகே. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கண்டென்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ற மாதிரி இருக்கணும். எஜுகேட்டட், அதாவது இன்ஃபர்மேஷன், வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி கண்டென்ட்டா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பீப்புள் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபைண்டிங் அண்ட் ஷேரிங் ரிலவென்ட் கண்டென்ட். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேஜ்ல வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணும். கன்வெர்ட் தட் கன்வெர்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த கண்டென்ட்ல வந்து கொடுக்கணும். ஸோ ட்ரஸ்ட் பில்டிங்க எப்படி நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றது அப்படின்னா இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியன்ஸ் வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிதான் அது பேஸ்டா வந்து நம்ம அவுட்கம்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் டைப், நம்மளோட ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ராப்பர் ரிசர்ச் மூலமா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ஆடியன்ஸ் வந்து இப்ப நம்மளோட பிசினஸ் எப்படி இருக்கு அப்படின்றத, இப்ப நான் வந்து ஒரு டெக்கார் பிசினஸ் பண்றேன்னா
கண்டிப்பா வந்து அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்க, விசுவலா தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்க போய் நிறைய படிக்க மாட்டாங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பண்ணுவாங்க இவங்க அப்படின்றத வந்து நம்ம விசுவலா காமிச்சாதான் வந்து அவங்களுக்கு வந்து புரியும் இல்லையா? சோ நம்ம என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் வந்து அவங்க ஆடியன்சஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். எந்த ஃப்ரீக்வன்சில கொடுக்கணும், எந்த எந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல எல்லாம் ரீச் ஆகணும் நம்மளோட கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கணும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரமோட் பண்றோம், பீப்புளை நிறைய ஆடியன்சஸ் என்கேஜ் பண்றோம். சோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் மூலமா we are connecting many audiences with our brand. நம்மளோட பிராண்டை வந்து நிறைய பீப்புள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் உங்களோட ஆடியன்சஸ் எப்படி வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க அதை அனலைஸ் பண்ணி அதை அகெயின் அண்ட் அகெயின் ஆப்டிமைஸ் பண்ணி நீங்க மார்க்கெட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட கோலை வந்து நீங்க ரீச் பண்ண முடியும். ஸோ இது வந்து ட்ரஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்றோம். எப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டோட எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு நம்மளோட பீப்புள் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்மளோட கண்டென்ட் குவாலிட்டியாவும் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா அகெயின் அண்ட் அகெயின் வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது மூலமா கண்டிப்பா வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம் நம்ம பீப்புள் கிட்ட. எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க இன்சூரன்ஸ் ஆடும் வாசனை கேர் ஆட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் கைடு, எஜுகேஷனல் கண்டென்ட்னா இப்போ வந்து ஹவு டு கைட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹவு டு கைட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதி வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு சில ப்ராடக்டை வாங்கியிருப்போம், அதை எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியாம அப்படியே வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பாக்குறாங்கன்னா இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி தேடுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் கன்சிடரே பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட்டை. ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட் வந்து நிறைய கொடுக்கலாம். அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பீப்புளுக்கு வந்து கொடுக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்ல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், FAQ அப்படிங்கிறது வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். காமனா அந்த அந்த ப்ராடக்ட்டை பத்தி நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் மைண்ட்ல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே யோசிச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளோட ஆடியன்ஸுக்கு வரும். ஸோ இதை பத்தி ஆன்சர்ஸ் எழுதி அதை பேஸ்டா வந்து ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்க கோகோ கோலா அப்படின்ற கம்பெனி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கோகோ கோலா கம்பெனி வந்து ஒரு சாரியே கோக் அப்படின்ற கேம்பெயினை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பர்சனலைஸ்டு கோக் பாட்டில்ஸை கொடுத்து அவங்கள வந்து கவர் பண்றதுக்காக. ஸோ அந்த கேம்பெயின் கிரியேட் பண்ணது மூலமா அவங்க நிறைய பாசிட்டிவிட்டி வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் அகெயின் அந்த கோகோ கோலான்ற பிராண்டை வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து அவங்க ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இத பத்தி இந்த கோகோ கோலா கேம்பெயினை பத்தி ஒரு ஸ்மால் வீடியோ. Last September, in the dead of night, the world's most iconic brand did the unthinkable and took an entire country by surprise. 150 of Australia's most popular names appeared on millions of bottles of Coke. Why? Because in the previous month alone, 50% of teens and young adults hadn't even tasted a Coke. We had to reconnect with Australia, so we decided to get personal. The internet blew up straight away, but we kept quiet.
And while the buzz grew and grew, we recruited our fans and made them the face of our campaign. Then, on Australia's highest rated media weekend, we came clean and invited Australians all over to share a Coke. Kate and Kate, the two Kates. Classy Kate. Crazy Kate. If you know a Kate, share a Coke with Kate, or Mel, or Dave, or Jack. Our message was everywhere, just digitally and interactively at Sydney's iconic Coke billboard. Whichever way you turned, it was you and your friends up in lights. The media instantly took notice. Blogs lit up. Australia had fallen in love. Coca-Cola. Cheerio, Coke. Thousands of requests poured in for more names, but we were ready. With kiosks where you could get any name printed on a Coke can. People couldn't get enough, queuing for hours, but the requests kept flooding in. So we put it to a vote and asked Australia who they wanted to share a Coke with most. And after 65,000 people got their say, 50 new names were released. We invited everyone to share a Coke, and share they did. Whether old or young, drinkers or non-drinkers, friends searched for names, tagged one another, shared stories. Australians everywhere were once more connecting over the world's most iconic brand. And with the holidays looming, we celebrated and shared a Coke with a friend who brings a smile to every face. In just 3 short months, 5% more people were drinking Coke. Sales transactions grew by 3%. Volume increased by 4%, an 870% increase in Facebook traffic, 12,020,000 earned media impressions, 76,000 virtual Coke cans shared, 378,000 extra Coke cans printed at kiosks, and one country painted red. With one simple tweak to a label, Coke once again became part of popular culture. This is the video created by AI in 2022, and this is video created by AI in 2024. Just see what kind of progress AI made in just 2 years, and imagine. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? ஆக்சுவலி வீடியோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஸ்டக்கே தான் வந்துட்டு இருந்துச்சு நமக்கு. Since 2020, how the Coca-Cola Company will evolve its approach to the creative agenda on its key brands. We will move from creative excellence to content excellence. Chapter 1. How does content excellence approach liquid and linked content development? ஸோ ஆக்சுவலா இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னோட வாய்ஸ் கேக்குதுல்ல? கேக்குது, சொல்லுங்கம்மா. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து கோகோ கோலா வந்து 50% வந்து பீப்புள்ஸ் வந்து ஃபர்கெட்டே பண்ணிட்டாங்க. அந்த கோகோ கோலாவே வாங்குறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க சாரியே கோக் அப்படின்ற கேம்பெயினை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, சாரியே கோக் அப்படின்னா அந்த கோக்கோட அந்த பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதுல சாரிய கோக் வித் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேமை வந்து நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து ஒரு கோக் பாட்டில்ஸ் வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க பீப்புள் கிட்ட. சோ இது வந்து நிறைய பீப்புள் கிட்ட ஷேர் ஆச்சு, டிஜிட்டலா நிறைய பேர் கிட்ட போய் ஷேர் ஆச்சு, பீப்புள்ஸ் நிறைய இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ டிஜிட்டலி ஆன்லைன்லயும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து ட்ரெடிஷ்னலாவும் அங்கங்க வந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேம்பெயின் பேஸ்டா வந்து பீப்புள் வந்து அகெயின் கோகோ கோலா கிட்ட ரீகனெக்ட் ஆனாங்க. ஸோ நிறைய பேர் இருந்த கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து பீப்புள்ஸ் அகெயின் வந்து ரீகனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத, எப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அவங்க வந்து அகெயின் வந்து ரீகனெக்ட் ஆயிருக்காங்க பீப்புள் கிட்ட அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? புரியுது. எஸ் மேம்.
ஸோ அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிளேவர் ஆஃப் லேஸ். இப்போ வந்து லேஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பீப்புள் கிட்டயே வந்து என்னென்ன ஃபிளேவர்ல எல்லாம் பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அது வந்து ஒரு மார்க்கெட்டிங்காவே பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஃபிளேவர்ல வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இருந்தா நல்லா இருக்கும், இந்த ஃபிளேவர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது மூலமா அவங்க எப்படி மார்க்கெட் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் இந்த வீடியோ. World's biggest snack maker is launching a contest in the US today to cook one person's flavor recipe into a potato chip. So today we're here in Times Square launching the Do Us a Flavor campaign. A lot of people always go, I wish Lay's had this flavor or that flavor. And so now's your chance to actually submit those suggestions and you can win $1 million. Lay's is asking America to create the next great potato chip flavor. What about mac and cheese? And the winner gets $1 million. Michael, Mexican spaghetti, bear claw, or shrimp cream. Triple Light Mocha Latte. Whip. Thanksgiving dinner. What about hot dog? More like corn dog. Oh, Doc, Ooh, Doc. what's your flavor idea? Enter it on Facebook.com/Lays and you can win $1 million. This is pretty big for you guys on Facebook. You're sort of messing with some of the icons. And what's great about this is you go on Facebook, come up with your idea, and it'll create a bag right there for your flavor. You can share that with anyone. But let's say you can't come up with a flavor. It's got another button called the Chef Michael Simon Flavorizer. If you opt in, it'll actually go into your timeline. If you went to a French restaurant recently, it'll inspire you with a French idea. Facebook has been so innovative on this. So they are actually creating a button for this promotion that's called I Eat That, right? It's the other alternative to like. Beauty. You can come in and play and share and have a great time with this promotion. We're gonna win $1 million by making a chip flavor. I have 14 ideas for the flavor contest. Nacho cheese chips mixed with chili cheese chips. That's amazing, right? சோ புரிஞ்சுதுங்களா இந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னு? சோ இவங்க வந்து do us a flavor lays அப்படின்ற ஆட் Facebookல ரன் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேம்பெயின் மூலமா நிறைய பேர் வந்து
ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க நிறைய இன்டராக்டிவா அவங்களோட ஆடியன்ஸ் வந்து இன்டராக்டிவா வச்சிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் என்ன ஃபிளேவர் வந்து உங்களால கொடுக்க முடியும் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்றது மூலமா வந்து அவங்க நிறைய ஆடியன்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மேட் $1 billion பிசினஸ். அது அந்த ஒரு கேம்பெயினை ரன் பண்ணி அவங்க $1 million பிசினஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி ஐடியா கிரியேட் பண்ணி கண்டென்ட் கொடுக்குறோம், அது வந்து ஆடியன்ஸ் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து இட் இஸ் கோயிங் டு பி சக்சஸ்ஃபுல் அப்படின்றது தான் நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, சேம் அதே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அகைன் டேக் அவேல ஒரு சின்ன கேம்பெயின் தான். ஜஸ்ட் அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்றத ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஒரு சிம்பிள் கேம்பெயின் தான் ரன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து அது வந்து நல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கு அந்த பிசினஸ்க்கு. ஸோ சேம் திங் இந்த கொக்கோ கோலா அப்படின்றது ஒரு சின்ன ஸ்மால் ஐடியா வித் ஏ மெசேஜ். அது வந்து நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து கொடுத்துருக்கு பிசினஸ்ல. ஸோ அதுதான் வந்து இங்க டேக் அவேயாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன், அதாவது ஆடியன்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிருக்காங்க அவங்க பிசினஸ் க்ரோத்ல. அதாவது இப்ப சாரியே கோக் அப்படின்னு சொன்னா அந்த பார்ட்டிசிபென்ட் அந்த ஆடியன்ஸ் வந்து அவங்களோட நேம் வரப்போகுது அப்படின்ற ஒரு பர்சனலைஸ்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பார்ட்டிசிபேஷனை வந்து இவங்க வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த லேஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு பிடிச்ச ஃபிளேவர்ல வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட சின்ன சின்ன மெசேஜஸ், சின்ன சின்ன கண்டென்ட் மூலமா கூட நம்ம பீப்புளை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஐடியாஸ் வந்து அந்த மாதிரி கிரேட் லெவல்ல இருக்கும். பீப்புள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்க எது பர்சனலைஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு ஒரு குட் கண்டென்ட்டை நம்ம கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு லார்ஜ் ஆடியன்சஸ் வந்து ரீச் பண்ண முடியும். ஜஸ்ட் பை கூப்பன்ஸ் ஆஃபர்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கூட வந்து பீப்புளா வந்து பிசினஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணி வச்சு நம்ம வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. Think of ways to turn your product into a gift அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து கண்டென்ட்டை பத்தி நிறைய பேசிட்டோம். ஆல்ரெடி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கண்டென்ட் வந்து கூகுள்லயே இருக்கு இல்லையா? டெய்லி வந்து மில்லியன் பீப்புள் வந்து கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேரை வந்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்காங்க கண்டென்ட்டை. இதுல நான் என்ன புதுசா பண்ண போறேன், நான் வந்து மத்தவங்க கண்டென்ட்ல இருந்து எடுத்தா பண்ற மாதிரி இருக்கும்னா அப்படியும் நாங்க பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, மத்தவங்க கண்டென்ட் எடுக்கும் போது ஒரு சில கண்டென்ட் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்க சிம்பிளா பீப்புளுக்கு புரியுற மாதிரி கொண்டு போறது மூலமா பண்ணலாம். இல்ல வந்து புதுசா அதுல ஏதாவது ஆட் பண்ண முடியும், கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, அது பேஸ்டா நான் ஏதாவது டெக்னாலஜி பேஸ்டா ஆட் பண்றேன். அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய இருக்கிற கண்டென்ட்டையே இன்னும் நல்லா டெவலப் பண்ணி நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேக் ஏ பெஸ்ட் ஆஃப் லிஸ்ட். பெஸ்டா என்னென்ன கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது பேஸ்டாவும் வந்து அதர் பீப்புள் கண்டென்ட் வந்து நீங்க மாடிஃபை பண்ணி கொடுக்கலாம். பட் எல்லாமே வந்து எத்திக்கலா கொடுக்கணும். அதாவது அவங்க கண்டென்ட்டை நீங்க அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. இட்ஸ் எ ராங் ப்ரொசீஜர். நீங்களே ஒரிஜினல் கண்டென்ட் தான் கிரியேட் பண்ணணும். பண்ற கண்டென்ட் வந்து உங்களோட கண்டென்ட் வந்து ஒரிஜினலா இருந்தா மட்டும்தான் கூகுள் வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா? பிளேஜரைஸ்ட் கண்டென்ட்டா வந்து, அதாவது மத்த கண்டென்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது வந்து பிளேஜரைஸ்டு கண்டென்ட் அப்படின்பாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இது வந்து இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு, நீங்க சேம் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை பிளேஜரைஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே நீங்க வந்து ஆன்லைன்ல கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது வந்து வேஸ்ட் தான். ஸோ நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் வந்து எத்திக்கலா பார்த்தோம்னா அது வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டா தான் இருக்கணும். ஓகே, ஈவன் நீங்க அதர் பீப்புள்
போஸ்ட் பண்ண கண்டென்ட்ல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் எடுத்தாலுமே அதை நீங்க மாடிஃபை பண்ணி ஒரிஜினல் கண்டென்ட்டா தான் கொடுக்கணும் ஆன்லைன்ல கொடுக்கும்போது. ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ எப்படியெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு செவன் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனலா மோட்டிவேட் பண்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அர்ஜென்சி பேஸ்டா கொடுக்கலாம். இப்ப இங்க வந்து இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, டிசைனர்ஸ் வாண்டட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சி பேஸ்டா வந்து நீங்க கொடுக்கலாம். இன்க்ரீஸ் த ரிலவன்சி உங்களோட ப்ராடக்ட் இல்ல நீங்க எதை பத்தி சொல்ல வர்றீங்களோ அதுக்கு வந்து ரிலவன்சியா இருக்கணும். அந்த ரிலவன்சி வந்து எங்கேயும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகேங்களா? கிளியரா இருக்கணும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத வந்து அவங்களுக்கு புரியணும். இப்ப நம்ம படிச்சா புரிஞ்சாதானே நம்ம வந்து ஸ்டெப் எடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒண்ணுமே புரியல படிச்சா அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம யோசிப்போம், இல்ல வேண்டாம் அப்படின்னு டிராப் கூட பண்ணிடுவோம். ஸோ கிளாரிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட் ஏ டெஸ்டிமோனி அப்படின்றது ரிவ்யூஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க உங்க ப்ராடக்ட பத்தி, அந்த மாதிரி ரிவ்யூஸ் டெஸ்டிமோனி எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன்லைன்ல போகும்போது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்வைசபிளா ஏதாவது கொடுக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா க்ளோஸ் வித் ரைட் கால் டு ஆக்ஷன் அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நீங்க வந்து அந்த கண்டென்ட்ல வந்து கொடுக்கணும். ஸோ இப்ப நீங்க ஒரு கண்டென்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா எல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஆடியன்ஸ் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் கால் டு ஆக்ஷன் அப்படின்றது. ஸோ அதை வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுட்டு அது பேஸ்டா வந்து லாஸ்ட் வந்து கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே மேம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சென்ட் எ பிரீஃப் போர்ட்ஃபோலியோ அண்ட் சிவி டு ஒரு இமெயில ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் கால் டு ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டிசைனர்ஸ் வாண்டட் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எமோஷனலா எழுதியிருக்காங்க, நிறைய ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கா, ஃபாலிங் அவுட் ஆஃப் யுவர் பேக்கெட்ஸ், அந்த மாதிரி எமோஷனலா வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து அதுக்கு ரிலவெண்டாவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா வந்து அவங்க கொடுத்துருக்க வந்து கால் டு ஆக்ஷன். ஓகே. ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் அப்படின்றது எப்படி கொடுக்கறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க அப்படின்றத கால் டு ஆக்ஷன். அதுதான் இங்க சிம்பிளா கொடுத்துருக்காங்க, சென்ட் எ பிரீஃப் போர்ட்ஃபோலியோ அண்ட் சிவி டு இந்த அட்ரஸ் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்றது டைட்டில். ஸோ அதுக்கு ரிலவெண்டா உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இருக்கணும். இட் சுட் பி கிளியர். முடிஞ்சா வந்து நீங்க நிறைய ஸ்டோரிஸ் கூட சொல்லலாம், அதுக்கு ரிலவெண்டான ஸ்டோரிஸ் சொல்லணும். ஓகேங்களா? லாஸ்ட் வந்து கால் டு ஆக்ஷன். அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் அந்த கண்டென்ட்ல வந்து கண்டிப்பா கொடுக்கணும். சேம் அகெயின் இங்கேயும் அததான் பேசுறாங்க, கண்டென்ட் வந்து ஒரிஜினல் கண்டென்ட்டா இருக்கணும். வேற ஆன்லைன் கண்டென்ட்ல இருந்து நீங்க காப்பி பேஸ்டடா கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது வந்து பிளேஜரைஸ்டு கண்டென்ட் அப்படின்பாங்க. ஸோ பிளேஜரைஸ் கண்டென்ட்டா இருந்தா கூகுள் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. கூகுள்னு இல்லை, எந்த சர்ச் இன்ஜினுமே அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் கொடுக்குற ஹெட்லைன்ஸ் வந்து கேட்சியா இருக்கணும். ஒரு ஹெட்லைனை படிச்சோம்னா இந்த டாபிக் வந்து நல்லா இருக்கு, நம்ம ஃபர்தரா படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட வந்து கிரியேட் பண்ற மாதிரி ஸ்ட்ராங் ஹெட்லைன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மேக் ஏ கண்டென்ட் ஆக்ஷனபிள். ஸோ நீங்க அவங்க படிக்கிறது மூலமா வந்து அந்த கண்டென்ட்டை படிக்கிற மூலமா வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்தர் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் வந்து எடுக்கணும். மேக் யுவர் கண்டென்ட் ஆக்ஷனபிள். அதுக்கப்புறம் be able to provide answers. So people வந்து ஆல்வேஸ் ஏதாவது ஒரு நீட் இருக்கும்போது தான் வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து கண்டென்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ be able to provide answers. அவங்களோட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி உங்களோட கண்டென்ட் வந்து அமைஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ நிறைய அக்யூரசி, நிறைய ஃபேக்ட்ஸ்
இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் உங்க கண்டென்ட்டை டெவலப் பண்ணும். உங்களோட கண்டென்ட் வந்து என்கேஜிங்கா இருக்கணும். பீப்புள் வந்து அடுத்து என்ன 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 அப்படின்ற மாதிரி படிச்சுக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல படிக்கிறதுலயே வேண்டாம், இந்த கண்டென்ட் எல்லாம் என்னால படிக்க முடியாது, அப்படி ஒன்னும் புரியல அப்படின்னு போக கூடாது. ஸோ என்கேஜிங் கண்டென்ட்டா இருக்கணும். இப்ப வீடியோ ஒன்னு ஆன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ்லயே நமக்கு தெரிஞ்சிரும் இந்த வீடியோ பார்க்கணுமா இல்ல வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு. ஸோ ஒரு சில வீடியோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 2 சென்டென்ஸ் சொல்லும் போதே வந்து இத பார்க்கணும், அடுத்து என்ன சொல்ல வராங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு என்கேஜிங் கண்டென்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? கம்யூனிகேட் பெட்டர் பை அட்ரஸிங் இமேஜஸ், வீடியோஸ். இப்ப நீங்க ரைட்டிங் கண்டென்ட் எழுதினாலுமே நல்ல இமேஜஸ் எல்லாம் நிறைய கொடுத்து கூட நீங்க வந்து பீப்புள் கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். வீடியோஸ் நடுவில் ஆட் பண்ணி கூட நீங்க வந்து உங்களோட நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பெட்டரா வந்து நம்ம வந்து கண்டென்ட்டை கொடுக்கலாம். ஓகே ஓகே மேம். வந்து எப்படி இருக்கணும்னா அதாவது எப்படி சொல்றது, ஒரே விஷயத்த வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்க கூடாது. இட் சுட் பி ஷார்ட் அண்ட் பாயிண்டட். நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது கிளியராவும் ஷார்ட்டாவும் நீங்க சொல்லிடணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லணுமே தவிர அதே பாயிண்ட நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்க கூடாது. நீங்க மறுபடியும் அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க, இதனால என்ன வந்து நமக்கு புரிய போகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. இட் சுட் பி ஷார்ட் அண்ட் பாயிண்டடா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து கண்டினியூஸா வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட கண்டென்ட்ஸ், நீங்க எழுதுற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட வெப்சைட்ல இல்ல நீங்க ஒரு பிளாகரா இருக்கீங்கன்னா கண்டினியூஸா உங்களோட பிளாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா வந்து உங்களோட கண்டென்ட் வந்து கண்டிப்பா ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டா இருக்கும். ஸோ ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டா இருக்கணும்னா இந்த 9 திங்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 9 பாயிண்ட்ஸுமே நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணணும். ஸோ அகெயின் பையர்ஸ் பர்சோனா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இத பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். உங்களோட நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். பையர்ஸ் பர்சோனா Using into content marketing with type morning extra your bias. மேம் பையஸ்னா வந்து வாங்குறது மேம். அதான் இப்போ ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்குறது மேம். ஓகே, பையர் பர்சோனா அப்படின்றது பையர் பர்சோனான்னு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம இத பத்தி பார்த்திருக்கோம். ஓகேவா? பையர்ன்றது யாரு? நம்மளோட ஆடியன்ஸ் தான். எஸ் மேம். அவங்க தான் நமக்கு பையரா கன்வெர்ட் ஆகி வர போறாங்க. எஸ் மேம். ஓகேங்களா? ஓகே. Demography, job level, lifestyle, pain points and solutions. Date goals, where they search for information. Citizens from airport tourism. Come on, reduce that. அருண்குமார் நீங்க சொல்றீங்களா? எஸ் மேம். சொல்லுங்க. இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் எப்படின்ட்டு. தென் ஜாப் லெவல்ங்கிறது இப்போ ப்ராடக்ட்டை பொறுத்த மாதிரி கஸ்டமர்ஸோட இதுவுமே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு காருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் அதுக்கும் மேல உள்ளவங்க அந்த மாதிரி தான் அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க காருங்கிறது. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொஃபஷன் அந்த மாதிரி
இருக்கும். லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரி ப்ராடக்ட்க்கு ஏத்த மாதிரி தான் அது வந்து சேஞ்ச் ஆகுமே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் காருன்னு சொன்னோம். ஸோ அதே ஈக்குவலா இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பெண்ணே நம்ம வந்து மார்க்கெட் பண்றோம்னாலுமே ஸோ அது பென்னுலையுமே இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லோ லெவல்ல இருக்கும் ரொம்ப ப்ரீமியமான காஸ்ட்லயுமே பென் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபோர்த்து வந்து பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா இப்போ கஸ்டமருக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும் நம்மளோட ப்ராடக்ட் மூலியமா. ஸோ அதான் அது வந்து கரெக்டான நம்ம கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது அப்படின்னா தான் இப்போ கஸ்டமர்ஸோட இப்போ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நீட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் அதோட சொல்யூஷன். ஓகே ஓகே. ஆக்சுவலா இது என்னன்னா பையர் பர்சோனா அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். டார்கெட் ஆடியன்ஸ் பர்சோனா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் திங் தான் இதுவும். கண்டென்ட் மார்க்கெட்டிங்லயும் நம்ம அதை தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங்ல போனாலும் இந்த பர்சனாவை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்க கண்டென்ட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட பீப்புள் யாரு, உங்களோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஒரு பர்சனாவை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. பர்சனா அப்படின்றது நம்ம மேடப் பண்ண ஆடியன்ஸ். நம்மளோட ஆடியன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம மேடப் பண்ணது. இந்த டெமோகிராபிக்ல இருந்து தான் வருவாங்க, இந்த மாதிரி லொகேஷன் பீப்புள் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற பர்சன்ஸ் நமக்கு நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண பெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னா சேலஞ்சஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றவங்களுக்கு தான் நம்மளோட ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்ட் யார் யாருக்கெல்லாம் சொல்யூஷனா இருக்க போகுது. ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் பர்சனாவும். கரெக்ட் தானே? அங்கேயே அதுதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் திங் தான் நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங்லயும் அந்த பர்சனாவை பேஸ் பண்ணி தான் நீங்க உங்க கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணவே போறீங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ணும்போது உங்களோட பர்சனாவை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நம்ம எழுதுற பீப்புள்ஸ், நம்மளோட ஆடியன்ஸ் யாரு, இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலுக்கு எழுத வேண்டிய கண்டென்ட்டுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு எழுதுற மாதிரி எழுத முடியாது இல்லையா? ஒரு குழந்தைக்கு எழுத வேண்டிய ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கிற ஆடியன்ஸுக்கு எழுத வேண்டியது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல வந்து எழுதணும்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாது இல்லையா? ஸோ நம்ம ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டென்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். எனி டவுட்? ஸோ ஸ்டோரி டெல்லிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டோரி வந்து சொல்லவே வேண்டாம், பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? எதா இருந்தாலும் நமக்கு வந்து ஈஸியா புரியும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டோரியா சொன்னா நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் எதா இருந்தாலும். ஸோ நம்ம எமோஷனலா நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட வந்து கனெக்ட் ஆகணும்னா ஸ்டோரி டெல்லிங்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் கான்செப்ட். லாஸ்ட் செகண்ட் டே ஆர்ட்னா பெயிண்டிங் தானே மேம்? ஆர்ட் அப்படிங்கிறது பெயிண்டிங் மட்டும் கிடையாது. ஆர்ட்னா இட்ஸ் எ ஃபீல்டு, கிரியேட்டிவ் ஃபீல்டு. ஓகேங்களா? அது வந்து மியூசிக்கா இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம், ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கலாம், ரைட்டிங்கா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்கில். ஓகேங்களா? ஆர்ட் அப்படின்னா அது வந்து பெயிண்டிங் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. ஓகே? ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது வந்து ஸ்கில். ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸை வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட ரைட்டிங், அதாவது நம்ம பீப்புள் கிட்ட ஈஸியா வந்து கனெக்ட் ஆக முடியும். இப்ப வந்து நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன், இந்த டாபர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ணவே இல்லை அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி சொன்னோம் நம்ம. பியூட்டின்றது வந்து இட்ஸ் நாட் இன் த அப்பியரன்ஸ், அது வந்து இன்சைடு தான், மைண்ட்ல தான் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மூலமா நிறைய ஆடியன்ஸை நாங்க ரீச் பண்ணோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. எஸ் மேம். ஸ்டோரி டெல்லிங் வந்து
it's a very effective method to reach our audiences. Okay. Okay, ma'am. So எமோஷனலா வந்து நம்ம வந்து அட்டாச் ஆகலாம் பீப்புள் கிட்ட அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ மேன் ஆன் த மூன் அப்படின்னு அங்கேயே ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? ஓகே மேம், பார்க்கலாம் மேம். This video isn't available. வீடியோ இல்லையா? சாரி, அங்க ஏதோ மிஸ்டேக் இருக்காங்க போல. ஓகே மேம். Okay, 3 reasons why storytelling fails. So storytelling ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு ஒரு 3 reasons கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஸ்டோரி சொல்லும் போது அது வந்து கண்டிப்பா வந்து ராங் ஸ்டோரியா இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் ஆன், அதாவது என்னோட ஸ்டோரி என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்றது வந்து அவ்வளோ அட்ராக்டிவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. காம்ப்ளிகேட்டட் நவுன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லும் போது அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து நீங்க இப்ப ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்றீங்க, ஸ்டோரி ரைட்டிங் வந்து ஸ்டோரி டெவலப் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த ஸ்டோரி என்ன சொல்ல போறோம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளியரா இருந்தாதான் வந்து அது வந்து பீப்புளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் நிறைய பீப்புள்ஸ் வந்து ஓகே. மேம், இப்போ இந்த டெல்லிங் ராங் ஸ்டோரிஸ்னா வந்து நம்ம ஸ்டோரிஸை வந்து கரெக்டா சொல்லணுமா இல்ல வந்து கொஞ்சம் தப்பா சொல்லணுமா மேம்? சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓ, தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. Why ஓகே மேம். storytelling fails? எங்கெங்கெல்லாம் உங்க ஸ்டோரி டெல்லிங் வந்து ப்ராப்பரா பீப்புளை ரீச் பண்ணாது அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்டோரி டெல்லிங் வந்து ப்ராப்பரா சொல்லிருக்க மாட்டீங்க, ராங் ஸ்டோரிஸ் சொல்லிருக்கலாம். சோ அந்த மாதிரி ரீசன் சொல்றாங்க அவங்க. ஸ்டோரி டெல்லிங் வந்து ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து ஏஐ மூலமா நிறைய பேர் வந்து ஸ்டோரிஸ் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எமோஷனலா கனெக்டடா இருக்காது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து கண்டிப்பா வந்து பீப்புள் கிட்ட வந்து அவ்வளோ இம்பாக்ட் கிடைக்காது, நம்மளோட ஆடியன்ஸ்ட இருந்து வந்து அவ்வளோ இம்பாக்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். ஸோ ஸ்டோரி ரைட்டிங் எப்படி எழுதுனா வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து உங்களோட ஆடியன்ஸை ப்ராப்பரா புரிஞ்சிருக்கணும். இதுதான் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க, டார்கெட் ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் நிறைய பார்த்தோம் இல்லையா, சைக்கோகிராஃபிக், டெமோகிராஃபிக் அதெல்லாமே. அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பீப்புளுக்கெல்லாம், லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க கிட்ட வந்து நம்ம எமோஷனலா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோரி டெல்லிங் அதை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம். இப்போ வந்து டாபர் ஆட்லயே நம்ம என்ன பார்த்தோம், அவங்க என்ன பண்ணாங்க, உமன்ஸ் அப்படின்றவங்க தான் அவங்களோட கஸ்டமர் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வாட்டிகா ஹேர் ஆயிலுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த உமன் கஸ்டமர்ஸ் வந்து இப்போ மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து அவங்களோட ஹேரை இல்லை அவங்களோட பியூட்டியை வந்து அவங்க கேர் பண்ணிக்கிறது டைமே இல்லை. பிகாஸ் அவங்க ஹோம் பேஸ்டாவும் ஒர்க் பண்ணும், அஃபிஷியல் ஆஃபீஸ் அந்த மாதிரியும் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க வந்து கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவங்க கிரியேட் பண்ணி உமன்ஸ் வந்து நிறைய என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உமன்ஸ் எந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஆன்லைன்ல இருப்பாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி, ஸோ அந்த அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்களோட ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணாங்க.
ஸோ அதை தான் சொல்றாங்க இங்கேயும். நீங்க வந்து ஒரு ஸ்டோரியா சொல்லும் போது கூட உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களோட அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கோட்ஸ், பாப்புலர் கோட்ஸ் எல்லாம் கூட வந்து உங்களோட கண்டென்ட்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் கோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது மூலமா நீங்க நிறைய ஆடியன்ஸஸ் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். கேஸ் ஸ்டடிஸ் நிறைய ரெடி பண்ணலாம். இதெல்லாம் ரீபர்பஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அகைன் மறுபடியும் நான் ஏதாவது ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகணும்னா ஸ்டோரி டெல்லிங் தவிர அப்படின்னா கேஸ் ஸ்டடிஸும் ஒரு ஸ்டோரியாவும் நீங்க சொல்லலாம். இப்ப ஆல்ரெடி வந்த கஸ்டமர் வந்து நீங்க வந்து பாத்திருப்பீங்க இல்லையா, சோ அவங்க எப்படி வந்து எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்ககிட்ட வந்து கஸ்டமர் ஆனாங்க, அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த உங்க ப்ராடக்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து அதையே நீங்க ஸ்டோரி டெல்லிங்கா கூட நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியா வந்து நீங்க நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் சொல்றதுக்கு. ஓகே ஓகே மேம். சோ இப்ப வந்து உங்க கண்டென்ட்டை வந்து நீங்க எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபீட்பேக் கேட்கலாம் நிறைய பேர் கிட்ட. அதே ஃபீல்ட்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி எல்லாம் கண்டென்ட் குடுக்குறாங்க அப்படின்றத பார்த்து கூட நீங்க வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்குள்ளேயே உங்களோட ஆடியன்ஸ்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கிறது மூலமா நீங்க ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அது பேஸ்டா கூட அவங்க கிட்ட பேசி நீங்க உங்களோட கண்டென்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டெக்னாலஜி பேஸ்டா வந்து நான் வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் பேசுறேன், நான் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அங்க போய் நான் என்ன ஸ்டோரி சொல்ல முடியும், ஸ்டோரி டெல்லிங் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கேஸ் ஸ்டடிஸ் வந்து நீங்க வந்து ஸ்டோரிஸா சொல்லலாம். ஓகேங்களா? சம் வின்னிங் ஸ்டோரிஸ், என்னோட சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி நான் சாஃப்ட்வேர் வந்து ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து சஜஷன்ஸ் கேட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சாஃப்ட்வேர் வந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து கிடைச்சது அப்படின்னு ஒரு கேஸ் ஸ்டடியை வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டோரியா சொல்லலாம். இல்ல ஒரு இன்ஃபோகிராஃபிக்கா வந்து நீங்க கொடுக்கலாம், ஒரு ஸ்லைடு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா நீங்க கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேம் இந்த B2B னா என்ன? B2B னா பிசினஸ் டு பிசினஸ் கம்பெனிஸ். மேம் பிசினஸ் டு பிசினஸ் கம்பெனிஸா மேம்? ஆமா. இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிசினஸே செல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சாஃப்ட்வேர் சர்வீஸ வந்து அவங்க செல் பண்ணுவாங்க இன்னொரு பிசினஸ்க்கு. ஓகே ஓகே மேம். அதுதான் பிசினஸ் டு பிசினஸ் கம்பெனி அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ வந்து இதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 80% ஆஃப் ரெவென்யூ வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் அவங்க 20% ஆஃப் கஸ்டமர்ஸ்ல வந்து 80% ரெவென்யூ வந்து அவங்க ரீச் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். கண்டென்ட் மார்க்கெட்டிங் மூலமா. ஓகேங்களா? ஓகே மேம். சோ இது வந்து எஸ்டேட் பேஸ்டு பிசினஸ் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து டிப்ஸ் கொடுக்குறாங்க. சரௌண்டிங் ஏரியாஸ் வச்சு ப்ரமோட் பண்ணலாம். இல்ல வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து அந்த லேண்டையோ இல்ல அபார்ட்மெண்ட்டையோ விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க, இல்ல கஸ்டமர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி வந்து உங்க லொக்காலிட்டியில வந்து அபார்ட்மெண்ட் வாங்கினாங்க, இல்ல எதுக்காக வாங்கினாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டோரி சொல்லி கூட பீப்புளை அட்ராக்ட் பண்ணலாம். இப்ப இன்சூரன்ஸ் சைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து எப்படி வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ட்ரஸ்ட் பில்டிங்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் போவோம் இல்லையா?
ஸோ ரொம்ப ஃபெமிலியரான பர்சன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பத்தி சொல்லும்போது நமக்கு அதுல வந்து இல்ல ட்ரஸ்டட் பிராண்டா இருந்தா மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸ் கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் அந்த இன்சூரன்ஸ்ல வந்து போடுவோம் இல்லையா. ஸோ ட்ரஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து டெஸ்டிமோனியல், ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரான ஹவு டு கைட் அவங்க அங்க என்னென்ன அவங்க நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட போறோம்னா நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பத்தின ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதை கிளியர் சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து போகலாம். ஸோ at the end என்ன கொடுத்துருக்காங்க, ஆடியன்சஸ் ஆர் த டிசைடிங் ஃபேக்டர்ஸ். ஆடியன்ஸ், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் தான் நம்மளோட டிசைடிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா. அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இனிஷியலாவே நம்மளுக்கு கிடைச்சிடாது. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணதான் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டினியூஸா நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளோட ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு. ஓகே. மீடியாஸ் லிவ் ஆர் டை த்ரூ த மீடியாஸ் வந்து இருக்கோ இல்லையோ ஆடியன்ஸ் தான் வந்து நம்மளோட டிசைடிங் ஃபேக்டர்ஸ். ஓ அட் லாஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. உங்களோட கண்டென்ட், ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸை வச்சு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு உங்களோட நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் வந்து ரீடபிளா இருக்கணும், அதாவது புரியணும். அதை வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஆக்சுவலா உங்களுக்கு கீவேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் வரல. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு கண்டென்ட் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ஸோ இது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். கீவேர்ட்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம் உங்களோட கண்டென்ட்ல. ஓகேங்களா. ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி ரியாலிட்டியில உங்களோட இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயங்களை தான் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களோட இண்டஸ்ட்ரி இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரினா அதுல என்ன ஃபேக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம வந்து எடுத்து நம்மளோட கண்டென்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா எந்த லெவல்ல growth இருந்துச்சு, 80% ஆஃப் growth இருந்துச்சு அந்த டைம்ல, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்பர் பேஸ்டா வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய ஃபேக்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதை கூட நம்மளோட கண்டென்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கண்டென்ட் வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம்னா, ஒரு ஃபியூ லைன்ஸ் நம்ம படிக்கிறோம்னா அதுக்கு ரிலவெண்டா அடுத்து என்ன அப்படிங்கறது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் படிச்சுட்டேன், அதுக்கு சம்பந்தமே இல்லாம அடுத்த 4 லைன்ஸ் நான் கொடுத்தேன்னா கண்டிப்பா யாரும் படிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸோட மூடி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ல. ஓகேங்களா. ஸோ நீங்க கண்டென்ட்டை மட்டும் கிரியேட் பண்ணுங்க இப்போதைக்கு. ஃபர்தரா இந்த கீவேர்ட்ஸ் அதை எப்படி பப்ளிஷ் பண்றது, ப்ரமோட் பண்றது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ நான் இப்ப சொல்ல நிறைய டைம் எடுக்கும். ஸோ நாளைக்கு வந்து என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு வந்து blogger.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க உங்களோட கண்டென்ட், நீங்க எழுதின கண்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். ஓகே. ஓகே. இப்ப வந்து டவுட், என்னென்ன டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத டெய்லி நீங்க செஷன் அட்டெண்ட் பண்றீங்க இல்லையா, அப்பப்ப எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ்ல. ஓகேங்களா. நான் லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து டவுட்ஸுக்காகவே ஒதுக்கியிருக்கேன். ஸோ நீங்க அந்த டைம்ல வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு அப்படின்றத நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.
மேம் எனக்கு இந்த சாட் ஜிபிடி அந்த ஆப் வழியே போக மாட்டேங்குது மேம். எனக்கு போனா வந்து எரர்னு சொல்லிட்டு வருது மேம். அதான் ஏனே உங்க தெரியல மேம். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? நான் ஸ்டாப் பண்றேன். மேம் எனக்கு அது எப்படி ஷேர் பண்றதுன்னு காமிக்கிறேன். மேம் நான் வந்து இன்னொரு ஃபோன்ல தான் மேம் நான் அதை யூஸ் பண்றேனே அந்த ஆப்பை. இப்ப நீங்க எதுல அட்டெண்ட் பண்றீங்க மீட்டிங்? மேம் இப்போ வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்றது வந்து எங்க அப்பாவோட ஃபோன் மேம். ஓகே, அதுல குரோம் இல்லையா? குரோம் இருக்கு மேம். அப்ப அதுலயே ஓபன் பண்ணுங்க. ஓகே இப்போ குரோம்ல வந்து ஜிபிடி சாட்னு போட்டா வருமா மேம்? வரும். chatgpt.com அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஓகே மேம். ஸ்பெல்லிங் தெரியும் இல்லையா? chatgpt.com. தெரியும் மேம். சாட் ஜிபிடி. ஓகே ஓகே, நான் இங்க பாத்தீங்களா ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? மேம் ஒரு நிமிஷம் மேம். மேம் எங்க மேம்? இங்க மைக் இருக்கு பாத்தீங்களா? எஸ் மேம். பக்கத்திலேயே 3 டாட் இருக்கும். சாரி, அது பக்கத்திலேயே ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? மேம் எங்களுக்கு இங்க போன்ல காமிக்குமா மேம்? போன்ல காமிக்குமா? பாக்கணுமே. மேம் இங்க போன்ல அந்த மாதிரி ஆப்ஷனே இங்க காமிக்கல மேம். ஓகே, அப்புறம் எப்படி நான் டவுட் கிளாரிஃபை பண்றது? செக் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா இருக்கும் ஷேர் ஸ்கிரீன் அப்படிங்கிறது. ஓகே மேம். அப்போ ஒரே நிமிஷம் மேம், நான் ஃபுல்லா செக் பண்றேன் மேம். மேம் இங்க ஷேர்னு கொடுத்தா ஷேர் போட்டோ, ஷேர் வீடியோ, ஷேர் ஸ்கிரீன் இருக்குங்களா? அதுதான் நீங்க கிளிக் பண்ணணும். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே மேம். இப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம், பண்ணிட்டேன் மேம். இல்ல வரல உங்க ஸ்கிரீன். Teams will start capturing everything that's display on your screen. Start now. ஓகே, உங்க ஸ்கிரீன் தெரியுது மேம்? இங்க எனக்கு தெரியல மேம். நீங்க அத மினிமைஸ் பண்ணிட்டு குரோமுக்கு போங்க. ஓகே ஓகே மேம். குரோமுக்கு போயிட்டு ஓகே, chatgpt.com ன்னு இருக்கு பாருங்க, ரெண்டாவது லிங்க், அத கிளிக் பண்ணுங்க. ஓகே மேம். கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மேம். வந்துச்சுங்களா? இப்ப நீங்க லாகின் பண்ணனும்னா இத க்ளோஸ் பண்ணுங்க. லாகின் ஆல்ரெடி அக்கவுண்ட் இருக்குங்களா உங்களுக்கு? என்னோட போன்ல இருக்கு மேம். அதான் மேம். இப்போ நான் எங்க அப்பாவோட போன்லயோ நான் லாகின் பண்றேன் மேம். கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்துட்டு உங்களோட கூகுள் அக்கவுண்ட். ஓகே மேம். இப்பதான் கிரியேட் பண்றீங்களா நீங்க? எஸ் மேம். அதான் என்னோட போன்ல நான் ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சிட்டேன் மேம். எங்க அப்பாவோட போன்ல நான் இப்பதான் மேம் கிரியேட் பண்றேனே. மேம் ஓகே மேம். ஓகே, லெட்ஸ் கோன்னு கொடுத்துருங்க. ஓகே மேம். இப்ப நீங்க என்ன எரர் காமிக்குது உங்களுக்கு? கரெக்டா ஓபன் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் ஆகுது மேம். ஆனா அந்த
ஆப் உள்ள போயிட்டு லாகின் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்க காமிச்சது. ஆப்புக்கே போக வேண்டாம். ஆப்புக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க டைரக்டா குரோம்ல இருந்து யூஸ் பண்ணலாம் உங்க ChatGPT. ஓகேங்களா? ஓகே மேம், ஓகே மேம். தேங்க் யூ மேம். ஸ்டாப் ஸ்கிரீன் பண்ணிருங்க. அது எப்படி சேம் மேம்? அதே பிளேஸ்க்கு போய் ஸ்டாப் ஸ்கிரீன் கொடுத்துருங்க. ஓகே மேம். அவ்வளவுதான். ஓகே. வேற யாருக்கு டவுட் இருக்கு? இப்போ லாஸ்டா சொன்னீங்களா கண்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லுங்க இல்லீங்களா? ஆமா ஆமா சார். சொல்லுங்க சார். அது கண்டென்ட் கிரியேட் பண்ண எந்த ப்ராடக்ட் வேணாலும் நம்ம வந்து அத பத்தி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி சொல்லுங்களா உங்களுக்கு? ஆமா சும்மா ரைட்டிங்லயே இப்ப பண்ணுங்க. ஓகே ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து ஏதாவது டெமோ மாதிரி வீடியோ கிரியேட் பண்றீங்கனாலும் ஓகே. இல்ல விசுவலா சும்மா இமேஜ் மாதிரி பண்றீங்கனாலும் ஓகே. எந்த ஒரு விதத்துலயாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் அதுக்கு உண்டான கண்டென்ட் இருக்கணும் உங்களுக்கு. ஆமா அவ்வளவுதான். இது எப்படி ரைட்டிங்ல இப்போ எப்படி இதுல கிரியேட் பண்ணி எப்படிமா உங்களுக்கு காட்டுது ஆக்சுவலி? நீங்க நேத்து வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல சார்? ஓகே ஓகே. அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே வேர்ட்ல ஒரு செப்பரேட்டா ஒரு இது ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்களா? ஆமா. கண்டென்ட் அப்படினு போட்டு அது ஒரு தனியா ஃபைல் வேர்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நீங்க வந்து few மெசேஜ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ரைட்டிங்ல இருந்தா கூட நீங்க ரைட்டிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இமேஜஸா கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியுமா ஏதாவது டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு? அது யூஸ் பண்ணது இல்ல. ஓகே. அதெல்லாம் நான் ஃபர்தரா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்றது அப்படின்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க ரைட்டிங் கண்டென்ட்டே ட்ரை பண்ணுங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனலா ஒரு கண்டென்ட். ஓகே ஓகே ஓகே. ரைட்டிங்காவே நீங்க பண்ணுங்க. சரி ஓகே. மேம் நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கணும். இப்ப சதீஷ்குமார் சார் நீங்க உங்க ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிளாக் கண்டென்ட் மாதிரி. இப்ப பிளாக் கண்டென்ட்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணனும் கரெக்ட்டா அத பத்தி? ஆமா. சரி ஓகே. மேம் சொல்லுங்க சொல்லுங்க மேம் தனுஷ். அகைன் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. நீங்க வந்து ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணும்போது டிசைனர்ஸ் வாண்டட்னு சொல்லிட்டு ஒன்னு இருந்துச்சுல மேம்? ஆமா அது வந்து ஒரு இமேஜ் கண்டென்ட். அவங்க வந்து ஒரு இமேஜா கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ரைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அது வந்து இமேஜ் கண்டென்ட். ஓகேங்களா? ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம். வேற என்ன டவுட்ஸ் இருக்கு? அவ்வளவுதான் மேம். அருண்குமார் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? நீங்க ரிட்டர்ன்ல ஓகே மேம். ஓகே. கார்த்திக் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கார்த்திக் இருக்கீங்களா ஆன்லைன்ல? ஓகே. நோ டவுட்ஸ். ஓகே தேங்க் யூ. ஓகே நம்ம இப்ப செஷன் வைண்ட் அப் பண்ணிரலாமா? நாளைக்கு பாப்போம். ஓகே மேம். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. ஓகே மேம்.